எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 23க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, முடிவுகளை எடுப்பதற்காக தரவுகளை சுருக்கியோ அல்லது மாற்றியோ உபயோகப்படுத்தும் தரவு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தகவல். இரண்டாவது கேள்வி, ஹவாய் தீவில் உள்ள மோனலோ என்பது மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. ஆப்ஷன் ஏ. வனவிலங்கு வதை தடுப்பு கழகம், அதாவது WCCB டேஸ் ஆண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை 2007. 1942ஆம் ஆண்டில் முதலாக அணு உலையை அமைத்து செயல்படுத்தி காட்டியவர் யார்? என்ரிகோ ஃபெர்மி. இந்தியாவில் 2001-2011 காலகட்டத்தில் மக்கள் தொகை சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் 1.64%. துருவ மண்டலத்தின் பரவல் ஆப்ஷன் டி, 60 டிகிரி மற்றும் 90 டிகிரி. புவி மேலோடு, கவசம் மற்றும் கருவம் முறையே சியால், சிமா மற்றும் நைஃப் என பெயரிட்டவர் யார்? புவி மேலோடு, கவசம் மற்றும் கருவம் முறையே சியால், சிமா மற்றும் நைஃப் என பெயரிட்டவர் சூயஸ். கடந்த 100 ஆண்டுகளில் மிகவும் மோசமான வறட்சி ஆண்டாக குறிப்பிடப்பட்டது எது? இதுக்கு சரியான விடை 2002. பின்வருபவனுள் எது மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணி அல்ல? வறுமை. மான்ட்ரியல் உடன்படிக்கை மூல வரைவு ஓசோன் அடுக்கு பாதுகாத்தலுடன் தொடர்புடையது. டேஸ் என்பது தரவு பரப்புதலை ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணினிக்கு அனுப்பும் கம்பிகளின் தொகுப்பு. இதுக்கு சரியான விடை பாட்டை, அதாவது BUS. ஒரு தரவின் சுழற்சி முழுவதும் அதன் துல்லியத்தை நிலைநிறுத்துவதை குறிப்பது டேஸ் ஆகும். தரவு ஒருமைப்பாடு. மீள் தொலைவிலுள்ள பேரொளிர் முகில் பற்றிய ஆய்வுகளுக்கு பயன்படும் தொலைநோக்கியின் பெயர்? மீள் தொலைவிலுள்ள பேரொளிர் முகில் பற்றிய ஆய்வுகளுக்கு பயன்படும் தொலைநோக்கியின் பெயர்? இதுக்கு சரியான விடை ஹபிள் வான் தொலைநோக்கி. அடுத்து, ஜில்லா பரிஷத் என்பது இதன் வளர்ச்சி மற்றும் பராமரிப்பிற்கு பொறுப்பாகும். இதுக்கு சரியான விடை மாவட்ட சாலைகள். அடுத்து, இதை அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது அணுசக்தி நிலையங்கள் இடங்கள். கோட்டா வந்து ராஜஸ்தான், கல்பாக்கம் தமிழ்நாடு, பாபா மகாராஷ்டிரா, நரோரா உத்தரப்பிரதேசம். இதெல்லாம் அடிக்கடி இந்த கேள்விகள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, MIGA என்ற சொல் எதற்கு பொருந்தும்? இதுக்கு சரியான விடை பன்னாட்டு முதலீட்டு உறுதி திட்ட முகமை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா
த மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. ஒரு கணினி ஒரு நேரத்தில் செயல்படுத்த முடியும் பிட்கள் எண்ணிக்கை டேஸ் அளவு. இதுக்கு சரியான விடை சொல். மேற்குமலை தொடரானது சயத்ரி எனவும் அறியப்படுகின்றது. இதன் பொருளானது கடலை நோக்கி. பூமி கடலில் மிதக்கும் ஒரு கோளம் என கருதியவர்கள் யார்? பூமி கடலில் மிதக்கும் ஒரு கோளம் என கருதியவர்கள் எகிப்தியர்கள். இந்தியாவில் வெள்ள முன்னறிவிப்பு நிலையம் முதலில் எங்கே அமைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை டெல்லி. இந்தியாவில் வெள்ள முன்னறிவிப்பு நிலையம் முதலில் டெல்லியில் அமைக்கப்பட்டது. உலகின் பெரிய பாலைவனம் எது? உலகின் பெரிய பாலைவனம், இது எல்லோருக்குமே தெரிந்த கேள்விதான், சஹாரா. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சஹாரா உலகில் மிகப்பெரிய பாலைவனம். வேகம், பாதுகாப்பு மற்றும் நேர சேமிப்பு என்ற 3 முக்கிய நோக்கங்களை கொண்டது. இதுக்கு சரியான விடை தங்க நாட்கர சிறப்பு நெடுஞ்சாலைகள். பெருங்கடல்களின் சராசரி ஓர்பியத்தின் அளவானது? ஒரு கிலோவுக்கு 35 கிராம். அடுத்தது, இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. நாட்கள், அது எந்த நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பொறுத்துக்க. இது நாம் ஏற்கனவே நம்ம சேனலில், அதாவது ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் முக்கிய தினங்கள்ங்கிற காணொளி நிறைய டைம் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அது மீண்டும் தொகுத்து வழங்க தேவையில்லை. நீங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் போய் முக்கிய தினங்கள்னு டைப் பண்ணாவே, இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு டைப் பண்ணாவே அது வந்துடும். அனைத்து காணொளிகளையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அக்டோபர் 24 என்னென்னா ஐநா தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். மே 24 காமன்வெல்த் தினம். செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினம். அடுத்து, பின்வருவனவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளது? 1 மற்றும் 2மே தவறாக பொருந்தியுள்ளது. அப்போ நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபோனில் சர்ச் பண்ணி, கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நாகசாகி தினம் எப்போது, ஹிரோஷிமா தினம் எப்போதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 23க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.